Taste the Daily. கோவை மாவட்டம் சூலூர் அருகே ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வழங்கிட வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 100 நாள் தொடர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் 63வது நாளாக சூலூர் அடுத்த கருமத்தம்பட்டியில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தொடர்ந்து சோமனூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் தங்களது கோரிக்கைகளை மனுவாக வழங்கினர். மேலும் விவசாயிகளை திரட்டி தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு சிதறு தேங்காய் உடைத்தும் பாமாயில் பாக்கெட்டுகளை தீயிட்டு கொளுத்தியும் கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தனர். ஸ்டாலின் அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருவதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். வழங்கிவிடு ரேஷன் கடை எல்லாமிலும் தேங்காய் எண்ணெய் வழங்கிவிடு. சொன்னீரே கோவையில் இரு தனியார் பேருந்துகளுக்குள் ஏற்பட்ட போட்டியால் ஒரு பேருந்தின் ஓட்டுநர் மற்றொரு பேருந்து மீது மோதி அச்சுறுத்திய சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உக்கடம் பேருந்து நிலையத்தில் ஜெய் என்ற பேருந்து ஒரு நிமிடம் முன்னதாக கலைமகள் என்ற பேருந்து செல்லும் நேரத்தில் பயணிகளை ஏற்றிச் சென்றுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த கலைமகள் பேருந்து ஓட்டுநர் ஜெய் பேருந்தை மறித்து வாக்குவாதம் செய்துள்ளார். பயணிகள் இருதரப்பையும் சமாதானம் செய்த நிலையில் ஜெய் நிறுவன ஓட்டுநர் பேருந்தை பின்னால் இயக்கி கலைமகள் பேருந்து மீது மோதியுள்ளார். இந்த நிகழ்வு பதிவான சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் அந்த ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான நாங்குநேரி வானமாமலை பெருமாள் கோவிலில் ராப்பத்து 8ஆம் திருநாள் வேடுபரி வைபவம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் உள்ள வானமாமலை பெருமாள் கோவில் திருமாலின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் 90வது திவ்ய தேசமாகும். 8 சுயம்பு சேத்திரங்களில் முதன்மையானதுமாகும். பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் கடந்த 31ஆம் தேதி பகல் 10 ராப்பத்து திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. ராப்பத்து உற்சவத்தின் ஒரு நிகழ்வாக 8ஆம் திருநாள் திருமங்கை மன்னனின் வேடுபரி வைபவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.